கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் குளிர்ச்சி தரும் உணவுகளை சாப்பிடுவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். அக்னி நட்சத்திர வெயில் தொடங்குவதற்கு முன்பாகவே சென்னை கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த சில நாட்களாக அதிகபட்சமாக 111 டிகிரி வரை வெயில் கொளுத்துகிறது. வெயிலில் இருந்து தப்பிக்க பலரும் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருகின்றனர். வெயிலினால் உடலில் இருந்து வெளியாகும் நீரை சமன்படுத்த தர்பூசணி, முலாம் பழம், வெள்ளரி பிஞ்சு, இளநீர், குளிர்பானங்கள் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவுப் பொருட்களை மக்கள் சுவைக்க ஆரம்பித்துள்ளனர். வெயில் அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் சாலையில் நடப்பவர்கள் குடை பிடித்துக் கொண்டு செல்கின்றனர். மழைக்கு கூட குடையை மறந்து விடுபவர்கள் வெயிலுக்கு பயந்து குடையை கையோடு கொண்டு வருவதை மறப்பதில்லை. நண்பகலில் சென்னையின் முக்கிய சாலைகளில் மக்கள் நடமாட்டம் குறைந்து காணப்படுகிறது. சண்டே வீக்கெண்டில் வெளியில் போகலாம் பார்த்தா வெயில் தாங்க முடியல. வெயில் கொடுமை போக்குறதுக்கு என்ன இயற்கை பானத்தை சாப்பிடலான்னு பண்ணுறோம். அது பெஸ்ட்டு இயற்கை பானம். நம்மளுக்கு காஸ்ட் கட்டிங்காகவும் இருக்கணும், காஸ்ட் சேவிங்ஸாக இருக்கணும். கட்டுப்படியாக பார்த்தாக்க நம்மளுக்கு மாதுளம்பழம் ஜூஸு, தர்பூசணி பழம், முலாம் பழம் இதனாலையும் சாப்பிட்டுக்கலாம். அதான் ஹீட்டை குறைச்சிக்கிறது இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. போன வருஷத்தோட இந்த வருஷத்தோட வெயிலோடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களை சாப்பிட்டு தாகத்தை தணிச்சுக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி கடைகளை தேடி நாங்களாக வர வேண்டியது இருக்குது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் முதல்ல ஆரம்பிக்கும் போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2 வாரம், இந்த 2 நாளை பார்க்கும்போது மழை பெய்கிற மாதிரி ஒரு அறிகுறி இருக்கிறதால மழை பெஞ்சா தமிழ்நாட்டுக்கு சுபிட்சமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான். ஆனால் தர்பூசணிலாம் இந்த வருஷம் ஒரு டன்னு தோட்டத்திலே ஒரு லோடு 1.25 லட்சம் ரூபா ஆகுதுங்க. 1 கிலோ அங்கே 15 ரூபாய் கிலோ ஆகுது தோட்டத்தில். ஆனால் போன வருஷம்லாம் விலை கம்மியாக இருந்தது, இந்த வருஷம் விலை அதிகம். அதே சமயத்தில் வியாபாரம் பரவாயில்ல, ஜனங்க கேட்குற அளவுக்கு விலை கொடுக்க முடியல. ஏன்னா அங்கேயே ஒரு காய் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 80 ரூபாய் இப்போது ஜனங்களாம் ஒரு 50 ரூபா 60 ரூபாயில் எதிர்பார்க்குறாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப பேர் நின்று இந்த தர்பூசணி தான் விரும்புகிறாங்க. ஏன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு சாப்பிடலாம். பார்த்தேன் இப்போ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் 30 ரூபா போது தர்பூசணி தான் ரொம்ப விரும்புகிறாங்கலாம். குளிர்ச்சி தரும் பழங்களின் வரத்து இந்த ஆண்டு குறைந்துள்ளதால் விலை சற்று அதிகரித்துள்ளது. ஆனால் கோடை வெயிலுக்கு பயந்தவர்கள் விலையை கண்டு அஞ்சுவதில்லை. மே 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் துவங்கி மே 28ஆம் தேதி வரை நீடிக்கப் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.